ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அதிர்ஷ்டமாக மாறின துரதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமாக மாறின துரதிர்ஷ்டம். அற்புதமான ஒரு பாடம் இது. இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே சில நினைவுகளை கொண்டு வரும். சிலருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களும் நமக்கு ஒரு அற்புதமான பாடமாக அமையும் என்பதை குறித்து மறந்துவிடக்கூடாது. பேட் லக் அண்ட் குட் லக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படியோ அவனுடைய குட் லக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பேட் டைம் குட் டைமாக மாறின நாட்கள் உண்டு. சிலருக்கு குட் டைமே பேட் டைமா மாறின நாட்களும் உண்டு. அதிர்ஷ்டமாக மாறின துரதிர்ஷ்டம். அநேகருடைய வாழ்க்கையில துரதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டமாக மாறின சிலருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அறிவியலா இருக்கட்டும், ஒருவேளை ஆக்டர்ஸா இருக்கட்டும், ஒருவேளை அவங்களுடைய பேச்சு திறமைகளா இருக்கட்டும், சிலருடைய வாழ்க்கையில துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறின ஆட்கள் உண்டு. அவனுக்கு என்னப்பா அதிர்ஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த அதிர்ஷ்டத்துக்கு கூட அது இஷ்டமா தான் வரணும். அதிர்ஷ்டத்துக்கு கூட இஷ்டம் இருந்தாதான் அதிர்ஷ்டமா வரும். எல்லாம் அற்புதமான ஒரு வார்த்தைகள் அவைகள் எல்லாம். ஒரு டைம் விமானம் 260 பேர் இறந்து போனாங்க. அது ஹைதராபாத்லேருந்து லண்டனுக்கு போற ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பெண்மணி லேட்டாக வந்தாங்க. டிராபிக் மூலமாக லேட் ஆனது. பூமி என்று பேரு, என்ன பேரு அவங்களுடைய பேரு. அவங்க வரைக்கெல்லாம் ஃப்ளைட்டு டேக் ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அவங்க துரதிருஷ்டமாக ரிட்டர்ன் திரும்ப ஆரம்பித்தாங்க. சில நிமிடங்களில அந்த ஃப்ளைட்டு விழுந்தது. 260 பேர் மரணத்தை கண்டார்கள். அந்த மகளுக்கு அந்த விமானத்துல போக வேண்டிய அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டமா மாறினது. பின்பு அந்த துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக உயிர் வந்ததை நான் பார்க்கிறேன். அந்த மகள் பேட்டியில கூட கொடுத்திருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் அந்த பிள்ளைக்கு. எனக்கு ஒரு அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா மாறினது என்று கூட அந்த நியூஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே வண்ணமாக நம்ம லலிதா ஜுவல்லரியுடைய அவருடைய லைஃப் பாருங்க. அந்த ஓனரு அவருடைய லைஃபே படிப்பே ஃபெயிலியர் தான். அவனுடைய டிசைனிங், அவருடைய பிஸ்னஸ் மைண்டு, இட் இஸ் அமேசிங். இன்றைக்கு பெரிய பிஸ்னஸா இருக்கிறார் அவர். ஆகவே கிரிக்கெட் ஹீரோவாக இருக்கிற டெண்டுல்கருடைய படிப்பு பாருங்க, 10th ஸ்டாண்டர்ட் தான். காதல இருக்கிற பிரிவுகள் வந்தால் பின்பு வந்து அதிர்ஷ்டமாக சேருவாங்க. துரதிர்ஷ்டமான வாழ்க்கை சில நேரங்களில் அதிர்ஷ்டமாக மாறும் அவங்களுக்கு. பட் அதிர்ஷ்டம் வந்தால் எவ்வளவு காலம்? அது கொஞ்ச காலம்தான். ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தா, ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப், நல்ல ஒரு ஜாப், நல்ல ஒரு லைஃப், நல்ல ஒரு செட்டில்மெண்ட், நல்ல ஒரு பிஸ்னஸ், நல்ல ஒரு முன்னேற்றம், பெரிய பெரிய லக்ஸர் லைஃப். ஸோ இவையெல்லாம், இந்த அதிர்ஷ்டமெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா மாறினா கூட அது நித்தியமானது அல்ல.
நம்ம சில காலம் வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான். அது கூட சிலருக்கு அந்த துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா மாறினா அவைகளுக்கு கூட நரகமாக மாறிவிடும். அவங்க வாழ்க்கையில ஃப்ரீடமா வாழ முடியாது, ஃப்ரீடமா இருக்க முடியாது. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்து பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிற செக்யூரிட்டி வேணும், காவலர்கள் வேணும், சிசி கேமரா வேணும், வாட்ச்மேன்கள் வேணும், பெரிய பெரிய கேட்டு வேணும், காம்பவுண்ட் வேணும், பூட்டு வேணும், சாவி வேணும். ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் பாருங்க. அதிர்ஷ்டம் கூட துரதிர்ஷ்டமா மாறிடும் சில நேரங்கள்ல. துரதிர்ஷ்டம் கூட அதிர்ஷ்டமா மாறிடும் சில நேரங்களில். இவைகள் எல்லாம் கொஞ்ச காலம் தான், டெம்பரரி தான். நரகம் போல இருக்கிறவர்களுக்கு பரலோகம் கிடைத்தால் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். நரகமா பரலோகமா? பேர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்தது, பேர்களுக்கு அதிர்ஷ்டம். சில பேர் சரியில்லைன்னு இந்த பேர் வச்சா அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நினைச்சு பேர் மாத்திப்பாங்க. பேர் மாத்திப்பாங்க, ஊர் மாத்திப்பாங்க, ஊட்ட மாத்திப்பாங்க, அதாவது வீட்டை மாத்திப்பாங்க. ஆனா அவங்க கேரக்டரை மாத்திக்க மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் அவர் கேரக்டர்ஸ், அவங்களோட குணலட்சணங்களை தான் மெயின். அதுதான் மாத்தினா எல்லாமே மாறும். யுவர் மைண்ட் சேஞ்ச் அண்ட் யுவர் லைஃப் சேஞ்ச். நம்ம லைஃப் ஸ்டைலே மாறினா நம்முடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். பாவ பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், துன்மார்க்கமான துர்க்கரிகள், இவைகளெல்லாம் சேஞ்ச் ஆகும்னா லைஃபே சேஞ்ச் ஆகிடும். மைண்டு, அந்த கெட்ட மைண்டு சேஞ்ச் ஆகணும். ஒரு மனுஷனுக்கு ஓனேசிமு அவருக்கு அவர் வாழ்க்கைய ஒரு துரதிர்ஷ்டம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அப்போஸ்தலன் பவுல், தேவனுடைய சேவகனாக்கி அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு உடன் ஊழியக்காரனாய் உதவிக்காரனாய் இருந்தது நிமித்தமாக அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு துரதிர்ஷ்டமான வாழ்க்கை மாறி அதிர்ஷ்டமாக மாறிவிட்டது. அற்புதமாக பிலமோனுக்கு எழுதின நிருபம். பிலமோன் ஒரே நிருபம் தான், அது ஒரே அதிகாரம் தான். அந்த பிலமோன் நிருபத்துல வசனம் 10 முதல் 19 வசனம் வரையும் சிறைச்சாலிருந்து கடிதம் எழுதுகிறார் அப்போஸ்தலன் பவுலானவர். பிலமோனுக்கு என்ன எழுதுகிறார் என்றால், ஓனேசிமு குறித்து ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி எழுதுகிறார். என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு புரோஜனம் இல்லாதவன், இப்பொழுது உமக்கும் எனக்கும் புரோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்த கட்டப்பட்டு இருக்கையில் எனக்கு உதவி செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தின் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனா இருக்கும்படிக்கு இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரமாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கும் சரீரத்தின்படியும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அதனால் நீர் என்னை உம்முடனே ஐக்கியமுள்ளவன் என்று எண்ணினால் அவன் ஏற்றுக்கொள்வது போல என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டது உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் இதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை மாத்திரம் எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. அற்புதமான ஒரு பாடம் பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஊழியக்காரர்கள், ஆண்டவருடைய பிள்ளைங்க துரதிர்ஷ்டமாக வாழ்ந்த வாழ்க்கைய ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்களுக்கு வந்த அதிர்ஷ்டம், ரட்சிப்பு, ஆசீர்வாதங்கள், நன்மைகள், தரித்திரம் மாறினது,
பாவம் மாறினது, சாபம் மாறினது, அக்கிரம வாழ்க்கை மாறினது, பாவ வாழ்க்கை மாறினது, துர்க்கிரிகளிலிருந்து விடுதலானார்கள், சாத்தான் பிடிந்து விடுதலானார்கள். துரதிருஷ்ட வாழ்க்கையில பேட் லுக் மாறி குட் லுக்காக மாறிவிட்டார்கள் என்பது குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எனக்கு இந்த அதிர்ஷ்ட வாழ்க்கை கிடைத்தது, ரொம்ப அற்புதமான வாழ்க்கை கிடைத்தது, அற்புத சாட்சியாக வாழ்க்கை வந்தது. எனக்கு ஆண்டவர் இல்லைன்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறத பார்க்கிறோம். இரண்டாவதாக, சிலுவையில கள்ளன் ரட்சிக்கப்பட்டது அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம். துரதிர்ஷ்டம் அவனுக்கு அதிர்ஷ்டமாக மாறிவிட்டது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வாக்கியங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை, இரு கல்லர்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் பொழுது வலது பக்கம் இடது பக்கமாக இரு கல்லர்களை அறைந்தார்கள். அதில் ஒரு கள்ளன் அதிகமாக ஆண்டவரை திட்டுகிறான், மற்றொரு கள்ளன் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறான். அந்த கள்ளனை கடிந்து கொள்கிறான், ஆண்டவர் வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கே என்னோடு கூட பரதீசில் இருப்பாயாக என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவனுக்கு துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறி போனது. காரணம், அவரை இயேசு என்று அறிந்தான், தேவனுடைய குமாரன் என்று அறிந்தான், ஆண்டவர் என்று அறிந்தான், தெய்வம் என்று அறிந்தான். ஆல்ரெடி உங்களுக்கு யூடியூப்ல நான் ஒரு லிங்க் கொடுத்திருக்கிற மெசேஜ், இந்த 2 பேருடைய கல்லர்களுடைய பெயர்களும் அதில் ஒருவன் ஆண்டவர் குறித்து எப்படி அறிந்திருந்தான் என்பது குறித்தும் அற்புதமான ஒரு விளக்கம் இந்த 2 கல்லர்களை குறித்து குறிப்பு இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய லிங்கில் இருக்கும் யூடியூப்ல. ஆகவே இந்த கள்ளன் கிடைக்க வேண்டிய தண்டனை மாறி அவன் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், பரலோகம், இளைப்பாறுகிற இடம், ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு லைஃப். சிலருடைய வாழ்க்கையில் அதுதான், துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா மாறும். அதிர்ஷ்டமாக மாறின துரதிர்ஷ்டம் இவ்வளவு அற்புதமான அதிர்ஷ்டமாக அவங்க வாழ்க்கை மாறிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கை கூட அவனமாக நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கூட அதிர்ஷ்டம் தான். இப்பொழுது இருக்கிற நமக்கு அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டமாக மாறக்கூடாது. துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறின நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது. பணக்காரர்களா, ஏழைகளா? ஏழை ஐஸ்வர்யம் உள்ளவன், உங்களுக்கு தெரியும், லூக்கா புஸ்தகத்துல கூட நாம் வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை இல்ல? லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வசனங்கள்ல ரொம்ப அதிர்ஷ்டமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஐஸ்வர்யவனுக்கு துரதிர்ஷ்டமா மாறின வாழ்க்கை. துரதிர்ஷ்டம், துக்கத்துல வேதனையில வாழ்ந்து கொண்டிருந்த தரித்திரத்துல லாசருக்கு அவனுடைய அதிர்ஷ்டமாக மாறினது துரதிர்ஷ்டம். மரித்தார், ஆபிரகாம் மடியில தேவதூதர் மூலமாக கொண்டு போய் விடப்பட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டமாக மாறின துரதிர்ஷ்டம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களை பாருங்களேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமார் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது
நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்துல உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே செய்தார்களே. நம்ம குறித்து அற்புதமா சொல்றார் ஒரு வார்த்தை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வாக்கியங்களை வாசிக்கிறோம் இல்லையா? பாக்கியவான்கள் யார் என்பது குறித்து. அதுல 11, 12ல என் நாமத்து நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேர்ல பொய்யா சொல்வார்களானா நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். களி கூர்ந்து நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்குன்னு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அற்புதமா சொன்னார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1-9 வாக்கியங்களை வாசிக்கிறோம். அற்புதமாக கொரிந்திய பட்டணத்தை குறித்தும் தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்தும் அவர்கள் தரித்திரமுடையவர்களா இருந்தும் தங்களுக்கு ஒன்றுமில்லாத போது இருந்தும் தங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உதார்த்தமா கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்துல அவர் உங்கள் நிமித்தமாக அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து உங்கள் நிமித்தமாக தரித்திரரானால் அவருடைய ஐஸ்வர்யத்தினால நீங்க ஐஸ்வர்யங்களா உங்கள் நிமித்தமாக அவர் தரித்திரரானால் அவர் நிமித்தமாக நீங்க ஐஸ்வர்யங்களாக மாறிவிட்டீர்கள் என்று அற்புதமாக 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அற்புதமான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை. எனக்கு அருமையான கத்தெடுப்பில்லை நம்முடைய வாழ்க்கையில. இன்னும் அது கீழே லூக்கா 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அற்புதமான ஒரு வார்த்தை. அவங்க நீங்க ஐஸ்வர்யங்கள் இப்ப அலறீங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா, வேதனைப்படுவீங்க. ஆப்போசிட்டா சொல்றார். சில காரியங்களை சில வாக்கியங்களை வாசித்தமான கீழாக்கு மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 23, 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி ஐஸ்வர்யவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை அரிது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யம் உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கல ஒட்டகமானது ஊசின் காதில் நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஐஸ்வர்யம் உள்ளது, ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்ல வரல, பட் அதை சார்ந்து வாழக்கூடாது. நிறைய பரிசுத்தவான்கள் ஐஸ்வர்யங்களை வாழ்ந்தார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, தாவீது, சாலமோன், தானியேல், இப்படி யோபனுடைய வாழ்க்கை உலக பரிசுத்தவான்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், ஆஸ்தி உள்ளவர்கள், அந்தஸ்து உள்ளவர்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். ஐஸ்வர்யம் பெருகினால் இருதயத்தை அது மேல வைக்காது என்று சங்கீதக்காரன் சொல்கிறது பார்க்கிறோம். தேவனமாக எனக்கு அருமையான கத்தெடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் அழுதார்களாம். பாருங்க, யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் சில வாக்கியங்களை நீங்க 1 முதல் 3, 4 ஆகிய வசனங்களை வாசித்தீங்கன்னா, ஐஸ்வர்யம் உள்ளவர்களே உங்களுக்கு ஐயோ, உங்கள் நிமித்தமாக வருகிற நிபந்தனையோ உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அழுங்கள். உங்கள் ஆஸ்தி பொட்டெரித்து போனது, உங்கள் ஆஸ்தி துருப்பிடித்தது, உங்கள் பொன்னும் பொருளும் துருப்பிடித்தது. அதுதான் உங்களுக்கு விரோதமா சாட்சி கொடுக்கும். என்னை இவங்க யூஸ் பண்ணல, என்னை இவங்க பொதிச்சு வச்சாங்க, அந்த பொருளை உங்களுக்கு விரோதமா சாட்சி கொடுக்கும். உண்மையாலுமே நீங்க ஆண்டவருக்காக யூஸ் பண்ணணும். அத்தனையும் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்கள் கால்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஓடணும். ஊழியத்திற்காக நீங்க வாங்குற பொருளும் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கொடுக்குற நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனையும் யூஸ் பண்ணணும். அவைகளெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி நீங்க போயிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு விரோதமா சாட்சி கொடுக்கும். அப்படிதான் ஒரு பிச்சைக்காரன் தர்மம், அதாவது தர்மம் ஏந்தினவர் பெங்களூர் பட்டணத்தில் மரித்து போனார். NGO அடக்கம் பண்ணிட்டு அந்த 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 அதனுடைய டீம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் படுத்திருந்த இடத்தை சுத்தம் பண்ணும் பொழுது 1,60,00,000 பணம் இருந்தது. அந்த பணம் அவன் கெட்டவன் என்று சாட்சி கொடுக்க ஆரம்பித்ததா, இல்லை நல்லவன் என்று சாட்சி கொடுக்கிறதா? நீங்களே யோசித்து பாருங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 14:31. தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்.
ஏன்னா ஒரு வார்த்தை பாருங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில பக்தர்களுக்கு துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறினது. பக்தி உள்ளவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு அப்படின்னு சொல்லலாம். முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அற்புதமாக விடுதலாக்கப்பட்டு வந்தாங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அவர்கள் வந்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற அளவுல அந்த தேசத்துக்கு ஆண்டவர் அற்புதமாக அவங்களை விடுதலாக்கி அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தார். எகிப்துல 10 விதமான அற்புதங்கள் வாதைகள் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வரும்பொழுது, யாத்திராகம் 13ஆம் அதிகாரத்துல புறப்பட்டு வராங்க. மேகஸ்தம் அக்னி ஸ்தம்பம் அவங்களை பாதுகாக்கிறது. 14ஆம் வசனத்துல வரும்பொழுது அவங்களுக்கு எதிராக செங்கடல் தடையா நிற்கிறது. தேவன் அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். யாத்திராகம் 14:14 வாசிக்கிற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்களாக. அற்புதமான யுத்தம் செய்து அவங்களுக்கு துர்தர்ஷமாக எதிராக இருந்த யோர்தான் நதி, செங்கடல், எரிகோ கோட்டை, 31 ராஜாக்கள், 7 பொல்லாத ஜாதிகள், இவைகளெல்லாம் அதமாக்கினார். அவங்களுக்கு அதிர்ஷ்டம் பாருங்க. ஆகாரம் வேணுமா, வானத்திலிருந்து கொட்டும். தண்ணீர் வேணுமா, கண்மலையிலிருந்து பிளந்து வரும். அவங்களுக்கு மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ஆண்டவர் அற்புதமாக அவங்களை பாதுகாத்து நடித்து வந்தார். அற்புதமான ஆண்டவர். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறினது. யாக்கோபை பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள்ல தன்னுடைய சகோதரன் கொலை செய்கிற நேரத்துல காலகட்டத்தில் இருக்கிறார். தாயார் ஆலோசனை கேட்டு தப்பித்து கொண்டு மாமனார் வீட்டுக்கு போகிறார், தாய் மாமா வீட்டுக்கு. அப்பொழுது 14:15 பிதாவாகிய தேவன் பேசுறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவனுக்கு ஒரு துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறினது. 1:2 வைஃப், பிள்ளைங்க 13 பிள்ளைங்க, ஆடு மாடுகள், அதிர்ஷ்டம், ஆஸ்தி. அவன் ஒரு துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறினது. யோசேப்பினுடைய வாழ்க்கை பாருங்க. 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பை சகோதரர்கள் போராமை கொண்டு இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசு எகிப்தில் போய் அவர்கள் வியாபாரிகள் விற்று போட்டார்கள். போத்திபாருக்கு எவ்வளவு வாங்கினாருன்னு தெரியல. அவனுக்கு ஒரு துரதிர்ஷ்டம் அங்கு காத்து கொண்டு இருந்து பழி வாங்குற அளவுல போய் உபச்சாரம் செய்யவில்லை, செய்தான் என்று போத்திபாருடைய மனைவி பழி சுமத்தினாள். பட் அதுல உண்மையா இருந்தார், தன்னை காத்துக்கிட்டார், பாவம் செய்யவில்லை. அவன் துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமா மாறி எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிகாரியாக, ஒரு பெரிய அதிகாரியாக மாறிவிட்டான். கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிறோம், என் வாழ்க்கை துரதிர்ஷ்டம் இவ்வளவுதானா? சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17 முதல் 22 வசனங்கள் யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவன் அந்த வார்த்தை புடமிட்டது, சுத்தமாக்கினது, உருவாக்கினது, நல்ல உருமாற்றினது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். சகோதரர்கள் போராமையினாலே அவனை விற்று போட்டார்கள். உனக்கு விரோதமாக போராமை, உனக்கு விரோதமாக பச்சரிப்பு, உனக்கு விரோதமாக புறங்கூறுதல், உனக்கு விரோதமாக நிந்தனைகள், உனக்கு விரோதமாக அவமானங்கள், உனக்கு விரோதமாக துரதிர்ஷ்டமான வார்த்தைகள். பட் அவைகள் எல்லாம் உனக்கு அதிர்ஷ்டமா மாறும் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. ஆமோஸ் 5:6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். யோசேப்புக்கு நேரிட்ட கவலை குறித்து யாருமே கவலைப்படலை. நமக்கு உண்டான துக்கங்கள், துரதிர்ஷ்டங்கள், வேதனைகள், இவைகள் மூலமாக நமக்கு பரிந்து பேச ஆள் இல்லையா, உதவி செய்ய ஆள் இல்லையா? ஆனா பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆகவே அதிர்ஷ்டமாக மாறின துரதிர்ஷ்டம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கூட துரதிர்ஷ்டம் மாறி அதிர்ஷ்டம் வந்ததை பார்க்க, அதிர்ஷ்டம் வந்த பிற்பாடு அதை காத்து கொள்ளணும். விசுவாசம் உள்ளவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய்
தேவனாய் கரத்துல பயன்படுகிற தாழ்மை உள்ளவர்களா, ஜெபிக்கிறவர்களா, தேவனுக்காக வாழ்கிறவர்களா காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே துரதிர்ஷ்டமாக இருந்தவைகள் அதிர்ஷ்டமாக மாறின பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில. தேவனமாக நம்முடைய வாழ்க்கையில கூட பிதாவாகிய தேவன் நமக்கு உதவி செய்து ஆசீர்வதித்து வழிநடத்துவராக அதிர்ஷ்டமாக மாறின துரதிர்ஷ்டம். வசனங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.